அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குட்டி விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த விலாக் சண்டே அன்றைக்கி எடுத்தது. ஸோ சண்டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். ஸோ டீ போட்டுட்டு இருக்கும் போதே கையோட லஞ்சுக்கான வேலையுமே பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து மட்டனில் கலரி கறி பண்ணேன். ஸோ அது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு, அதாவது தாளித்து போட்டிருந்தேன். கறி வந்து நல்லா வேகணும். அண்ட் அதுக்கு சைடிஷாக வந்து பார்த்திங்கன்னா முட்டையுமே வந்துட்டு வேக வச்சுருந்தேன். அண்ட் நாள் வந்து மாவு அரைக்கிறதுக்காக எல்லாமே ஊற வச்சுருந்தது காலையிலேயே அரைச்சி வச்சிட்டேன். வீட்டில் இட்லி அரிசி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருந்தது. ஸோ மேலே உள்ளதில் வந்து இட்லி மாவு அண்ட் கீழே இருக்குது இல்லையா பெரிய பாக்ஸ், அதில் வந்து ஆப்பம் மாவு வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அண்ட் இன்றைக்கி கலரி கறிக்கு வந்து கீ ரைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீ ரைஸ்க்கு வந்து அரிசி ஊற போட்டுட்டேன். இது நார்மல் நம்ம வீட்டில் ஆக்குவோம் இல்லையா, சோறு ஆக்குவோம் இல்லையா, அந்த ரைஸ் தான், பாஸ்மதி ரைஸ்லாம் கிடையாது. ஸோ ஒரு அரை மணி நேரம் ஊறி வந்ததுக்கப்புறமா அதை வந்து ஆக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தனியாக வச்சுட்டு டீக்கு உள்ள வேலை தான் வந்து பார்த்துட்ருந்தேன். ஸோ அன்றைக்கி மதியம் வந்துட்டு ரெசிபீஸ்லாம் பெருசாக எதுவும் ஷூட் பண்ணலை. கொஞ்சம் லேட்டாக தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றனால. அண்ட் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல சூப் வந்து பண்ணேன். இந்த வாழைத்தண்டு சூப் இருக்குது இல்லையா, ஸோ அது பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்துட்டு பண்ணியிருந்தேன். சைடில் வந்து கேக் ஏதாவது பண்ணலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ரெடி பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவில் தான் பண்ணேன். வீட் காஃபி கேக் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெசிபி வந்து இதில் நான் ஃபுல்லாகவே காட்டியிருக்கேன். ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் ரெசிபி வந்து நீங்கள் மைதாலுமே ட்ரை பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக வரும். பட் இது வந்து கொஞ்சம் ஹெல்தி வெர்ஷன். ஸோ அதனால் கோதுமை மாவு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு தேவைப்படும். ஸோ கோதுமை மாவு வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது போக பட்டரு, முட்டை, அதுக்கப்புறம் சுகர் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் 1/4 கப் அளவுக்கு சீனியும் எடுத்திருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் சீனி சேர்த்தும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து நாட்டு சர்க்கரையும் சீனியும் வந்து கலந்து எடுத்திருந்தேன். இது போக இதுக்கு வந்து வெண்ணிலா எசன்ஸு, காஃபி பவுட்ரு அண்ட் ஒரே ஒரு எக்கும் வந்து தேவைப்படும். அண்ட் கூடவே பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருந்தது அப்படின்னா நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அப்படின்றனால கொஞ்சம் மெல்ட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம நாட்டு சர்க்கரையும் அதுக்கப்புறம் சீனி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து அரைச்சிக்கணும். ஒரு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, 1/4 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். ஸ்வீட்னஸ் அதிகமாகணுன்னா நீங்கள் இன்னொரு 1/4 கப் அளவுக்கு சீனி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அண்ட் கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுட்ரு சேர்த்துக்கிறேன். என்ன பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்ஸ்டன்ட் காஃபி பவுடராக இருந்தது அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா அடித்து எடுத்துடலாம். லைட்டாக 2 தடவை பல்ஸ் மோடில் அடித்து எடுத்தாலும் போதும். எல்லாமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ அதுக்காக நல்லா இந்த மாதிரி பவுடராக அடித்து எடுத்துட்டேன். அண்ட் பட்டருமே ஒரு பக்கம் வந்து மெல்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து எப்படி நம்ம பட்டர் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு 1/2 கப் அளவுக்கு பட்டர் மெல்ட் பண்ணோம் இல்லையா, அது வந்துட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சு அந்த நாட்டு சக்கரை, சீனி, காஃபி பவுட்ரு அது எல்லாமே சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு மூடி அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரே ஒரு முட்டை வந்துட்டு தேவைப்படும். ஸோ அதையும் சேர்த்துட்டு ஒரு ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி அடித்து விட்டுக்கோங்க. இது நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணும் போதே நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அந்த பட்டர், காஃபி பவுடர், அந்த எல்லாத்தோட ஸ்மெல்லும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம 1 கப் அளவுக்கு கோதுமை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு சேர்த்துக்கலாம். சலிக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் இப்படியே நான் சேர்த்துப்பேன். அண்ட் கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சுகரில் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் அப்படின்னால சால்ட் சேர்க்கலை. அண்ட் இதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் தேவைப்படும். பால் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கேக்கோட கன்சிஸ்டன்சி இருக்குது இல்லையா, அந்த ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சி மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம பால் சேர்க்க வேண்டியது இருக்கும். சிலரோட கோதுமை மாவு வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நீங்கள் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இப்போ வந்து ரெடி பண்ணிட்டேன். இதை வந்து ஏர் ஃப்ரையரில் தான் வந்துட்டு ரெடி பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ அதை வந்து முதல்ல ப்ரீஹீட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த ஏர் ஃப்ரையரில் வந்து ரொம்ப பெரிய மோல்டு வைக்க முடியாது, கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் இருந்ததுன்னா பெட்டர். பட் என்கிட்ட ரவுண்ட் ஷேப் மோல்டு எதுவும் இல்லை. ஸோ இந்த பாத்திரம் வந்து என்கிட்ட இருந்தது. ஸோ இதில் தான் வந்து நான் பண்ணேன். அண்ட் உள்ளே வந்து கொஞ்சமாக பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து வச்சுக்கிட்டேன். இது இல்லை அப்படின்னா கொஞ்சமாக ஆயில் இல்லை பட்டர் ஏதாவது ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மைதா வந்துட்டு லைட்டாக போட்டு டெஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கூட நம்ம கேக் பேட்டர் வந்துட்டு சேர்த்துக்கலாம். ஸோ என்கிட்ட பார்ச்மெண்ட் பேப்பர் இருந்தனால இதை வந்து ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இது வந்துட்டு நான் உள்ளே சேர்த்துட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கேக் பேட்டர் வந்து சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்துட வேண்டியதான். ஒரு சின்ன மிஸ்டேக் ஒன்று பண்ணிட்டேன், அது என்னது அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன்.
அண்ட் ஏர் ஃப்ரையருமே ஆல்ரெடி ப்ரீ ஹீட் வந்து ஆயிடுச்சு. ஸோ இதை உள்ளே வச்சுட்டு நம்ம வேக வச்சிடலாம். ஏர் ஃப்ரையர்னு சொல்கிறீங்க, ஆனால் பார்க்குறதுக்கு இப்படி இருக்குன்ற மாதிரி சிலர் நினைக்கலாம். இதை பற்றி ஆல்ரெடி நான் ரிவ்யூ போட்டிருக்கேன். இது அகோரா ரெஜென்சி ஏர் ஃப்ரையர். இது வந்துட்டு நம்ம ஏர் ஃப்ரையரில் பண்ணுற எல்லாமே பண்ணிக்கலாம். அண்ட் கூடவே ஓடிஜியில் பண்ணுற எல்லாமே கூட இதில் பண்ணிக்கலாம். இதில் வந்து கேக்குக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை மட்டும் நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே 30 மினிட்ஸ் எடுத்துகிட்டு டெம்பரேச்சர் டிகிரி எல்லாமே அதுவே எடுத்துகிட்டு வேக வச்சிரும். ஸோ ஒரு 30 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கேக் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. சின்ன மிஸ்டேக் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டர் வச்சு ஏர் ஃப்ரையருக்கான பிளக்கும் மிக்ஸி பிளக்கும் சேர்த்து ஒன்றா தான் மாட்டி வைப்பேன். வேறு ஒரு வேலைக்காக வந்து நான் மிக்ஸி யூஸ் பண்ணிவிட்டு தெரியாமல் ஸ்விட்ச் வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆஃப்லேயே கடந்துருச்சு. ஸோ அதனால் கேக் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் மட்டும் லைட்டாக இந்த மாதிரி எலும்பி வந்திருக்கும். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் ஆஃப்லேயே கடந்துருச்சு இல்லையா, ஸோ அதனால் பட் நல்லா வெந்திருந்தது. டேஸ்ட்லாம் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. என்னோடய மிஸ்டேக்னால தான் இந்த மாதிரி ஆச்சு. 15 மினிட்ஸ் கழிச்சு நான் வந்து திருப்பி ஆன் பண்ணி விட்டனால நடுவில் மட்டும் இந்த மாதிரி கிளம்பி உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி அமுங்கின மாதிரி ஆயிடுச்சு. பட் வந்து நல்லாவே வந்திருந்தது. பட் நம்ம வந்து நடுவில் அந்த மிஸ்டேக் நான் பண்ணலை அப்படின்னா கேக் வந்து நார்மலாக ஈவனாக வந்துட்டு பேக் ஆகிட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் டேஸ்ட்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்துட்டு சேம் மெத்தடில் கரெக்டாக பண்ணுங்கள். நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக நல்ல வாசம் அந்த காஃபியோட ஃப்ளேவரோட ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. இதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி முழுசாக பண்ணாமல் சின்ன சின்னதாக கப் கேக் மாதிரி கூட பண்ணலாம். அப்போவுமே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். கேக் வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் சூப்பராக வந்துட்டு பேக்காகி வந்திருக்கு. நம்ம நாட்டு சக்கரை கோதுமை மாவுன்னு சேர்த்தனால இந்த கலரில் இருக்குது. மைதா ஒயிட் சுகர்னு சேர்த்துருந்தோன்னா இன்னும் கூட கொஞ்சம் ஒயிட்டாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. நான் இது வந்து ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது. ஹெல்த்தியாக நம்ம வந்துட்டு கோதுமை மாவு நாட்டு சக்கரெலாம் வச்சு பண்ணுறோம் இல்லையா, ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஏர் ஃப்ரையர் வந்துட்டு நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். லிங்க் வேணால் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதை வந்து நம்ம நார்மலாக கேஸ் அடுப்புலையுமே சூப்பராக பண்ணலாம். ஒரு பெரிய பாத்திரம் வந்துட்டு நல்லா ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் இதை வந்து உள்ளே வச்சு வேக வச்சு எடுத்தனாலும் சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நெக்ஸ்ட் டே போல் தான் வந்துட்டு vlog எடுத்திருந்தேன். மார்னிங் வந்துட்டு ஸ்கூலுக்கு போக வேண்டிய வேலை இருந்தது. ஸோ அன்னைக்கு சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக முடிச்சிடணும் அப்படின்றதுக்காக சாம்பார் வந்து பண்ணிட்டேன். சாம்பார் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், லஞ்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கும் மேலே மிச்சமாகிடுச்சா நம்ம டின்னருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பார் வந்து எல்லா டைமுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா கை கொடுக்கும். ஸோ அதனால் ஒரே வேலையாக இருக்கட்டும்னு சாம்பார் வச்சுட்டேன். அன்னைக்கு வந்து அவரைக்காய், பீன்ஸு, கேரட், முள்ளங்கி, கத்திரிக்காய் இது எல்லாமே போட்டு பண்ணியிருந்தேன். உருளைக்கிழங்கும் போட்டிருந்தேன். ஸோ இதெல்லாம் போட்டு தான் சாம்பார் பண்ணியிருந்தேன். வீட்டில் முருங்கைக்காய் இல்லை, ஸோ அதனால் இருந்த காய்கறி எல்லாத்தையும் போட்டு சாம்பார் பண்ணியாச்சு. அண்ட் சைடிஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் 65 வந்துட்டு பண்ணியிருந்தேன். சாம்பாருக்கும் சிக்கனுக்கும் வந்துட்டு நல்லாயிருக்கும் இல்லையா, ஸோ அதுவும் ரெடி பண்ணிவிட்டு பேக் பண்ணி அனுப்பியாச்சு. பிள்ளைங்களுக்கும் இட்லி சாம்பார் வந்து கொடுத்து விட்டுருந்தேன். அப்புறம் சாம்பார் சிக்கன் ரொம்ப சிம்பிளாக இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 அப்பளம் மட்டும் எக்ஸ்ட்ரா பொரிச்சிட்டு அதையுமே ஹஸ்பண்ட்க்கு வச்சு பேக் பண்ணி அனுப்பிட்டேன். சாம்பார் சிக்கன் நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் அப்பளம் வந்து சாம்பாருக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும் இல்லையா, அதனால். அண்ட் ஒரு சிலர் வந்து லஞ்ச் பாக்ஸ் ஷார்ட்ஸ் கேட்டுட்டு லஞ்ச் பேக்கில் எப்படி வந்து நீங்கள் பேக் பண்ணுறீங்க, அது வந்து எங்களுக்கு காட்டுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. என்ன பெருசாலாம் ஒன்றும் இல்லை, கீழே வந்துட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சுருப்பேன். அண்ட் குழம்பு ஐட்டம் மாதிரி கொடுத்து விட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்துட்டு வச்சுருவேன். அப்போ தான் லைட்டாக ஏதாவது லீக் ஆச்சு அப்படின்னாலும் நம்ம கவரை மட்டும் தூக்கி போட்டுக்கலாம், பேக்கை வந்து கழுவ வேண்டிய அவசியம் இருக்காது இல்லையா. ஸோ அதனால் ட்ரையாக ஏதாவது இருக்கும் இல்லையா, பிரியாணி இல்லை புலாவ் இந்த மாதிரி கொடுத்து விட்டேன் அப்படின்னா கீழே டிஷ்யூ பேப்பர் மட்டும்தான் போட்டு வைப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் பேக் பண்ணுவேன். ஓகே, இது எல்லாத்தையும் வச்சாச்சு. அண்ட் கூடவே வந்துட்டு இட்லி சாம்பார் கொடுத்து விட்டுருந்தேன் இல்லையா, அதுக்காக ஒரு ஸ்பூனும் வச்சாச்சு. ஸ்பூன் வைக்கும்போது மட்டும் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருவேன். ஏன்னா வாஷ் பண்ண தேவையில்லை இல்லையா, அப்படியே அதை டிஷ்யூ பேப்பர் எடுத்து போட்டு சாப்பிட்றலான்ட்டு. ஸோ ஹஸ்பண்ட்க்கும் பேக் பண்ணி வச்சுட்டு பிள்ளைங்களுக்குள்ளதையுமே அவங்க பேக்கில் எடுத்து வச்சுட்டு சுரஃபாமா வந்து பஸ்ஸில் ஏற்றி விட்டுறதுக்காக போயிருந்தேன். ஸோ மார்னிங்கே வந்து வானம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதை ஒரு சின்ன கிளிப் எடுத்துகிட்டு அப்படியே சுரஃபாமா ஏற்றி விட்டுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேலை இருந்தது. வெசல்ஸ் வாஷ் பண்ணுறது, வீடு பெருக்கிறது, ஒதுக்குறது இந்த மாதிரி. அண்ட் ஒரு 9:15 போல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்கூலுக்கு போகணுன்னு சொன்னேன் இல்லையா, நான் வந்து கிளம்பிட்டேன். ஸோ நான் வந்து கிளம்பிட்டேன். நேராக மெட்ரோ ஸ்டேஷன் தான் போகிறேன். நான் வந்து தனியாக எங்கேயாவது போகிறேன் அப்படின்னா எனக்கு மெட்ரோ இல்லை பஸ்ஸில் போகிறது வந்து ஏதோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் டாக்ஸியில் போகிறத விட. ஏன்னா பஸ் இல்லை மெட்ரோவில் நம்ம போகும்போது நிறையா விஷயங்கள் வந்து கற்றுக்கிற மாதிரி இருக்கும், நிறையா இடங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. டாக்ஸி அப்படின்னா லொக்கேஷன் சொல்லுவோம், கரெக்டாக அங்கே போய் இறக்கி விட்டுருவாங்க. பட் பஸ்ஸில் போகும்போதோ ட்ரெயினில் போகும்போதோ கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருக்கும், சில விஷயங்கள் பார்ப்போம், சில இடங்கள் பற்றி தெரிஞ்சுப்போம். அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே மோஸ்ட்லி நான் அந்த மாதிரி தான் போவேன். அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ பஸ்
பஸ்ஸில் போகும்போது நமக்கு சீப்பாகவும் முடிஞ்சிடும். ஓகே, நான் இப்போ ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டேன். ஸ்கூலுக்கு வந்துட்டு இங்கே வந்து வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்புனேன். ஸோ போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா குசிஸ் லூலு ஹைப்பர் மார்க்கெட் வந்துட்டு இருக்கும். ஸோ அப்படியே உள்ளே வந்துட்டு ஏதாவது பார்க்கலாம், இந்த வெஜிடபிள்ஸு வேறு வீட்டுக்கான க்ராசரி ஐட்டம்ஸ் ஏதாவது வந்து ஏதாவது ஆஃபர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போனேன். இது தாண்டி தான் போகணும் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு. ஸோ அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே போகலாம் அப்படின்ட்டு. நிறையா திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இல்லை. ஏதாவது 1, 2 பொருள் தான் வாங்க வேண்டியது இருந்தது. அதில் வந்து பிரெட் வந்து மெயினாக தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுவும் வாங்கிட்டு அப்படியே உள்ளே வந்து வெஜிடபிள்ஸ் பார்க்குறதுக்காக போயிருந்தேன். ஸோ அப்படியே வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கும்போது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நொங்கு வச்சுருந்தாங்க. ஸோ பார்த்த உடனே ஊர் ஞாபகம் வந்தது. பட் இது வாங்கிட்டு போய் இது சீவி இது எடுக்கிறதுக்கான அந்த கத்திலாம் வந்துட்டு பெருசாக நம்மக்கிட்ட இல்லை. நார்மல் கத்தியில் கட் பண்ணாலாம் சரியாக வருமா என்னங்கிறதும் தெரில. ஸோ ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டு வீடியோ கிளிப்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு போயிட்டுருந்தேன். ஃப்ரூட்ஸ்லாம் வந்துட்டு நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அண்ட் எனக்கு வந்து மெயினாக இஞ்சி தேவைப்பட்டது. இஞ்சிக்காக தான் வந்திருந்தேன். ஏன்னா டீக்கு இஞ்சி இல்லை அப்படின்னா இறங்கவே செய்யாது. ஸோ அதனால் இஞ்சி வந்து தேடிட்டு இருந்தேன். இஞ்சி வாங்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் பூசணிக்காய் வந்து தேவைப்பட்டது சாம்பார் பண்ணுறதுக்காக. ஸோ அதெல்லாம் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து வீட்டுக்கு கிளம்புனேன். ஸோ இந்த ஹைப்பர் மார்க்கெட் வாசல்லே வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கும். ஸோ அப்படியே மெட்ரோவில் ஏறி வீட்டுக்கு போயாச்சு. விலாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி தான், பெருசாக என்கிட்ட கண்டென்ட் இல்லை. ஸோ அதனால் ஒரு குட்டி விலாக் தான் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ஷால்லா அடுத்தடுத்து நோன்பு வருது. நோன்புக்கான விலாக்ஸு, வீடியோஸு, ரெசிபீஸு எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக நான் கொடுப்பேன். அண்ட் ரீசன்ட் டைமில் கொஞ்சம் வேலையும் அலைச்சலும் ஜாஸ்தி இருக்குது ஒரு சில ரீசன்னால். ஸோ அதனால தான் என்னால் கண்டினியூவாக வீடியோ கொடுக்க முடியலை. லாஸ்ட் வீடியோ வந்து லாங் வீடியோ போன தேர்ஸ்டே கொடுத்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த வாரம் தான் என்னால் கொடுக்க முடிஞ்சிருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். மார்னிங் 9:30 கிளம்பி போயிட்டு வீட்டுக்கு வரது பார்த்திங்கன்னா 12 ஆயிடுச்சு. ஓகே, இதோட இந்த விலாகும் முடியுது. சீக்கிரமாக இன்னொரு லாங் வீடியோ ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஷார்ட் வீடியோ வந்துட்டு அடிக்கடி போடுவேன். ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.